அனைவருக்கும் வணக்கம். நேற்று கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலையில் சென்னை உயர்நீதிமன்றம் 13 பேருக்கு வழங்கிய ஆயுள் தண்டனையை உத்தரவாதம் செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டையே கதிகலங்க வைத்த மிக கொடூரமான ஆணவ படுகொலை இந்த கண்ணகி முருகேசனுடைய ஆணவ படுகொலை 2003 நடந்தது. இந்த ஆணவ படுகொலை கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருக்கின்ற குப்பநந்தம் கிராமத்தை சேர்ந்த தலித் இளைஞர் தான் முருகேசன். அதே கிராமத்தை சேர்ந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த பெண் கண்ணகி, 2 பேருமே கல்லூரி படிக்கும் போதே காதல் செய்கிறார்கள். தங்களுடைய குடும்பங்களுக்கு தெரியாமல் பதிவு திருமணம் செய்து கொள்கிறார்கள். பிறகு 1 மாதம் கழித்து முருகேசனுடைய உறவினர் வீட்டில் தலைமறைவாக இருக்கிறார்கள். இதை அறிந்து கொண்டிருந்த அந்த கண்ணகியுடைய ஆதிக்க சாதி நபர்கள், கண்ணகியுடைய குடும்பத்தினர் முருகேசனுடைய சித்தப்பாவை கடத்தி வந்து அடித்து சித்திரவதை செய்து இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிந்து கொண்டு அங்கு சென்று முருகேசனையும் கண்ணகியும் கடத்தி வந்து தங்கள் கிராமத்தினுடைய பொது மைதானத்தில் இருவரையும் கட்டி வைத்து கைகளையும் கால்களையும் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்கிறார்கள். விஷத்தை கொடுத்து குடித்து சாக வேண்டும் சொல்லிட்டு நிர்பந்தம் செய்கிறார்கள். அதை ஏற்க மறுத்துடைய விளைவாக கண்ணகி முருகேசன் 2 பேருடைய காதிலும் மூக்கிலும் விஷத்தை ஊற்றி மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்கிறார்கள். இந்த படுகொலை செய்தது என்பது அதைவிட மிக கொடூரமான விஷயம் என்னென்றால், இந்த படுகொலை மறைமுகமாக நடக்கல, அந்த ஊர் மக்கள் அனைவருடைய முன்னிலையும் இது நடக்கிறது. அனைவரும் இதை வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த கொடூரத்தை தடுப்பதற்காக யாருமே முன்வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு படுகொலையை செய்து முருகேசனை தலித் மக்களுடைய சுடுகாட்டிலும் கண்ணகி ஆதிக்க சாதிகளுடைய சுடுகாட்டிலும் எரிச்சிடுறாங்க. இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் சொல்லிட்டு புகார் கொடுக்கறதுக்கு முருகேசனுடைய குடும்பத்தினர் விருதாச்சல காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுக்கும் போது அங்க பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் செல்வமுத்தும் எஸ்ஐ தமிழ்மாறனும் ஆதிக்க சாதி அந்த கொலைகாரர்களுக்கு ஆதரவாக 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முருகேசனும் கண்ணகியும் தற்கொலை செய்து இறந்து விட்டார்கள், அதனால வழக்கு பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இது பத்திரிகை செய்தியில வந்து ஜனநாயக சக்திகளும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அம்பேத்கர் அமைப்புகளும் பல்வேறான போராட்டங்களை நடத்தியதோடைய விளைவாக கிட்டத்தட்ட 18 நாட்கள் கழித்து விருதாச்சல காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்போ கூட பாதிக்கப்பட்ட அந்த முருகேசன் குடும்பத்தினுடைய 4 பேர் மீதும் ஆதிக்க சாதி கொலை செய்த அந்த கண்ணகியினுடைய குடும்பத்தினர் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்கிறார்கள். இதை எதிர்த்து ரத்தினம் என்கின்ற வழக்கறிஞர் சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லிட்டு வழக்கு போடுகிறார். அது மூலமாக 2004 சிபிஐ வழக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 15 பேர் குற்ற வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள். அதுல அந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் அந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள். 2 தலித்துகள் அந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து 2021 தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்குகிறது கடலூர் சிறப்பு நீதிமன்றம். அதுல அந்த 15 பேர்ல தலித் சமூகத்தை சேர்ந்த 2 பேர் விடுதலை செய்யப்பட்டு மீதி 13 பேர் குற்றவாளிகள் என்றும், அந்த 13 பேர்களை கண்ணகியுடைய அண்ணன் மருதுபாண்டியனுக்கு தூக்கு தண்டனை, கண்ணகியுடைய அப்பா, அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உட்பட 12 பேருக்கு ஆயுள் தண்டனை என்றும் தீர்ப்பு வழங்கியிருக்குது கடலூர் சிறப்பு நீதிமன்றம். இந்த தீர்ப்பு பெறுவதற்கு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதை எதிர்த்து மேல்முறையீடு போகிறார்கள். அந்த வழக்கு வந்து 2023 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகிறது. அந்த வழக்கில் தான் கண்ணகியுடைய அண்ணன் மருதுபாண்டிக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை என்பது ரத்து செய்யப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 13 பேருக்கு ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்குகிறது. இதை எதிர்த்து இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கார்கள். அந்த உச்ச நீதிமன்ற மேல்முறையீடு வழக்கில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்பது உத்தரவாதம் செய்யப்படுத்தப்பட்டிருக்கு. ஆக தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சாதி ஆணவ படுகொலைகள் எல்லாத்துக்குமே வந்து தடுப்பதற்கோ இல்லை நீதி பெறுவதற்கோ இந்த மாதிரி நீதிமன்றங்கள்ல போய் வழக்கு போட்டு நீதியை பெற்றுவிட முடிகிறதென்றால் கிடையாது. 190% வழக்குகள் நீதி பெற முடியல. இது மாதிரி 1-2 சில வழக்குகள் மட்டும்தான் நீதி பெற முடிகிறது.
அதுவும் பல்வேறான ஜனநாயக சக்திகளுடைய போராட்டங்கள், அந்த வழக்குகளை எடுத்து நடத்துகிற வழக்குகளுடைய விடாப்பிடியான முயற்சி, இதனுடைய விளைவாக தான் தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கிடைக்கிறது. இதுலயும் மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு போய் தண்டனையை குறைத்துக் கொள்வது, இல்ல தண்டனையிலிருந்து வெளியேறுவது, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 90% வழக்குகள்ல பல்வேறான ஆதிக்க சாதி தாக்குதல்கள் ஈடுபட்ட ஆதிக்க சாதி வெறியர்கள் வெளியில வந்து ஊர்ல வந்து கெத்தா திமிரா திரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல வந்து யுவராஜ் கோகுல்ராஜியை ஒரு ஆதிக்க சாதி பெண்ணுடன் பேசி கொண்டிருந்தான்ற ஒரே காரணத்துக்காக அவனை கடத்தி கொண்டு போய் மிக கொடூரமான முறையில சித்திரவதை செய்து படுகொலை செய்த அந்த யுவராஜ் என்கின்ற ஆதிக்க சாதி வெறியன் சிறையிலிருந்து ஒரு நாள் வெயில்ல வந்து எந்த அளவுக்கு கூத்தடிச்சாங்கன்றத நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம். அவர் என்னவோ இந்த நாட்டுக்கு பெரிய தியாகம் செஞ்ச தியாகி போலவும், அவர் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிறது, தோல் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறது, அவருக்கு மாவீரர் என்று பட்டம் கொடுப்பது, இத மாதிரி ஆதிக்க சாதி வெறியர்கள் செய்து கொண்டிருந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் இதே விருதாச்சலத்துல போன ஆண்டு தாழ்த்தப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய ஒரு மாணவியை வந்து ஆதிக்க சாதி பையன் 20 நாட்கள் மேலாக கடத்தி கொண்டு போய் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கடைசியில 20 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா விருதாச்சலம் பேருந்து நிலையத்துல வந்து அனாதையா விட்டு ஓடிட்டான். அந்த பெண்ணுடைய பெற்றோர் துப்புரவு வேலை செய்கிறவர், அப்பா வந்து இருதய நோயாளி, மாசம் வெறும் 6000 ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை எப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் முருகேசனும் அங்க இருக்கிற 8 வேல்முருகனும் குற்றவாளிக்கு ஆதரவாக இந்த பெண்ணை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பாமல் தடயங்களை அழித்தது மட்டும் இல்லாமல் சரியான வழக்கு பதிவு போடாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தினே மிரட்டி அலக்கடிக்கிட்டு இருந்தாங்க. பல முறை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வழக்கு பதிவு பண்ணல. அப்புறம் மக்கள் அதிகார கழகத்திற்கு இந்த பிரச்சனை வந்த போது மக்கள் அதிகார கழகம் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் அப்ப SC/ST ஆணையத்திலும் அதுக்கடுத்து வந்து மனித உரிமை ஆணையம் இது முதலமைச்சர் தனிப்பிரிவு இவர்களுக்காக மனு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உண்மை அறியும் குழு மூலியமாக இந்த பிரச்சனையை வெளி உலகிற்கு கொண்டு வந்து பல்வேறான போராட்டங்கள் நடத்திய பிறகு 120 நாட்கள் கழித்துதான் அந்த பாலியல் குற்றவாளியின் மீது வழக்கு பதிவு செய்யும். அப்ப கூட SC/ST வழக்கு பதிவு பண்ணல. அதுக்கு பல போராட்டங்கள் நடத்தி SC/ST வழக்கு போட்டாங்க. இந்த குற்றவாளிக்கு துணை நின்று ஆதாரங்களை அழித்த அந்த இன்ஸ்பெக்டர் முருகேசனையும் அந்த 8 வேல்முருகனையும் வந்து பார்த்தோன்னா கைது செய்யணும், அவருக்கு தண்டனை வாங்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டோம். உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருச்சு. இப்படிதான் தமிழ்நாடு முழுக்க ஆதிக்க சாதி படுகொலை செய்கின்ற ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக தான் பல்வேறான காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க. அவர்கிட்டே ஆதிக்க சாதி புத்தி மேலோங்கி போய் கிடக்குது. அப்ப இந்த நிலையிலே இந்த சட்டத்தின் மூலியமாகவும் இந்த மாதிரியான சட்டமன்றத்தின் மூலியமா நீதிமன்றத்தின் மூலியமா வந்து தீர்ப்பு வாங்கி இவர்கள் தண்டிக்க முடியுமா? கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பு வருவதற்கு 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. காலகண்டந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் நம்ம சொல்றோம். இப்ப இத்தனை ஆண்டுகள் கழிச்சு 17 ஆண்டுகள் கழிச்சு சிறப்பு நீதிமன்றத்துல மாவட்ட நீதிமன்றத்துல தீர்ப்பு கிடைச்சது. இப்ப மேல்முறை போய் 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உண்மையிலே ஆதிக்க சாதி படுகொலைகளை தடுப்பதும் ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்றால் உழைக்கின்ற மக்கள் ஜனநாயக மக்கள் சக்திகள் கீழிருந்து இதற்கு எதிரான மக்கள் போராட்டங்களை கட்டி அமைப்பதுதான் அதுக்கு தேர்வு. முக்கியமாக இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற RSS BJP கும்பல் இப்படிப்பட்ட சாதிய படுகொலைகளை அதிகரிப்பதாக சாதிய கலவரங்களை அதிகரிக்கின்ற வேலைகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர்கள் கால் பதிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆதிக்க சாதி சங்கங்களில் RSS BJP கும்பல் ஊடுருவி நாடு முழுக்க சாதிய கலவரங்களை உருவாக்குகின்ற வேலையை தினம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே சாதி வெறி ஊறி போய் தன்னுடன் படிக்கின்ற சக மாணவனையும் வந்து பார்த்தோம்னா போய் வெட்டுறாங்க. நல்லா படிக்கிறான்றதுக்காக வெட்டுறான். பைக்கு புல்லட் ஓட்டலான்றதுக்காக தலித்து மாணவனை வெட்டுறான். கபடி போட்டியில ஜெயிச்சுட்டான்றதுக்காக தலித்து மாணவனை வெட்டுறான். இந்த விஷயத்தை செய்வர்கள்லாம் சாதாரண மாணவர்கள். 18 வயசுக்கு கீழே இருக்கிற 20 வயசுக்கு கீழே இருக்கின்ற இளைஞர்களும் மாணவர்களும் இந்த கொடூரமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதற்கு அடிப்படையா இருக்கிறது ஆதிக்க சாதி சங்கங்களும் அதில் ஊடி இருக்கின்ற BJP RSS கும்பலும் தான் இதுக்கு ஆதாரமா இருக்கிறது. அந்த அடிப்படையில் கீழிருந்து ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் சாதி வெறிக்கு எதிராகவும் குறிப்பாக இந்த ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்வதற்காகவும் RSS BJP கும்பலை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக
கீழிருந்து மக்களை அணிதிரட்டி போராடுவதன் மூலியமாக தான் இந்த ஆதிக்க சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். இப்படிப்பட்ட படுகொலையில் ஈடுபடுபவர்கள், இந்த மாதிரி சாதிய தாக்குதல்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட போராட்டங்களை மக்கள் அதிகார கழகம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அதற்கான பிரச்சாரங்களை செய்து வருகிறது. ஜனநாயக சக்திகளும் இப்படிப்பட்ட போராட்டங்களை கட்டியமைப்பதற்காக முன் வர வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக அறைகோவல் விடுகிறோம். நன்றி, வணக்கம்.